ஸ்பானிஷ் கண்ட்ரீஸில் வந்து எஸ்பானியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எஸ்ஸை சைலண்ட் ஆக்கிட்டு எப்பானியோல் அப்படின்வாங்க. எஸ்பானியோல், எப்பானியோல். ஸ்பெயின் அந்த ஒரு நாட்டை எப்படி உச்சரிப்பாங்கன்னா, ஸ்பெயின்ன்றது எப்படி உச்சரிப்பாங்கன்னா எஸ்பானியா. சில பேர் வந்து எஸ்ஸை சைலண்ட் ஆக்கிட்டு எப்பானியா. எஸ்பானியா, எப்பானியா. இன்னைக்கு நம்ம பேசிக் கிராமர் பார்ப்போம். இதுதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இந்த பார்ட்டை வந்து எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சின்ன சார்ட்டை வச்சு கொண்டு போவோம். சில வேர்ட்ஸ், கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் ஃபவுண்டேஷனு. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதே மாதிரி ஒரு 15 சார்ட் பக்கம் வரும். 15லேருந்து 20 பக்கம் சார்ட் பக்கம் வரும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா ஃபுல் கிராமர் ஓவர். கிராமர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில வேர்ட்ஸு, சில சென்டென்ஸ் பார்ப்போம், சில வார்த்தைகள். அதுக்கு ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் சில இது பார்ப்போம். அந்த சார்ட்டு தான் கடைசி ஃபுல்லாக வரும். ஸோ அந்த சார்ட் இது தான். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் என்னென்ன எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே சிங்குலர், ஒருமை. ரைட் சைடில் பார்க்குறது எல்லாமே ப்ளூரல், அதாவது பன்மை. இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கட்டம் வந்து ஃபஸ்ட் பர்சனை குறிக்கும், அதாவது நமக்கு நாமே சொல்லிக்கிற மாதிரி. செகண்ட் இது வந்து செகண்ட் பர்சன், நமக்கு எதிரில் இருக்கவங்க. மூணாவது கீழே இருக்கிறது வந்து தேர்ட் பர்சன், மற்றவங்கள வந்து சுட்டி காட்டுறது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வரப்போகிறது எல்லாமே சிங்குலர், ஒருமை. ரைட் சைடில் வரப்போகிறது எல்லாம் ப்ளூரல், பன்மை. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் பர்சன், நடுவில் இருக்கிறது வந்து செகண்ட் பர்சன், கீழே இருக்கிறது வந்து தேர்ட் பர்சன். யோ யோ அப்படின்னா நான், ஐ ஆம் அப்படின்னு அர்த்தம். தூ தூனா நீ அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது செகண்ட் பர்சன் இல்லையா, தூ. இந்த யூக்கு மேலே அக்சன்ட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஒன்றுமே இல்லை. எந்த எழுத்துல மேலே வேணால் வரும். அங்கே வந்து நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். மேக்ஸிமம் அது வந்து இந்த அக்சன்ட் வந்து வவல்ஸ் மேலே வரும். ஏஇஐஓயு வவல்ஸ் மேலே தான் வரும். வவல்ஸ்னால் ஏஇஐஓயு அந்த லெட்டர்ஸ் மேலே வரும். ஓகே, இது வந்து தேர்ட் பர்சன். எல் எல்னா ஹி, அவன். எய்யா எய்யான்றது ரெண்டாவது. அவள், ஷி, அவள். அவன், அவள், அதுன்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம். அது இங்கே வந்து ஸ்பானிஷில் கிடையாது. மரியாதையோடு தான் சொல்லுவோம். அது உஸ்தேத், அவர் அப்படின்னு, உஸ்தேத் அப்படின்னு. ஸோ யோங்கிறது நான், ஐ. தூ நீ. ஹி அவன். எல் எல் என்றது அவன். எய்யா ஐயான்றது அவள். உஸ்தேத் உஸ்தேத்னா அவர். அதாவது ஏன் இட்டு வராது, ஏன் அவன், அவள், அது அதுன்றது ஏன் வராதுன்னா, ஸ்பானிஷ் பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுக்கும் ஒன்று எல் இல்லாட்டி லா போட்டுக்குவோம். அதாவது ஜெண்டர் வச்சு தான் சொல்லுவோம். அது பின்னாடி வந்து பார்ப்போம். அடுத்தது இது வந்து சிங்குலர், ஒருமை. இப்போ பன்மை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன் இதாவது நொசோத்ரோஸ், நாம். நொசோத்ரோஸ், நாம். சில கண்ட்ரீஸில் வந்து வெறும் என்ஓஎஸ் மட்டும் போடுவாங்க. எழுதும் போது வெறும் என்ஓஎஸ், நோஸ், நாம் அப்படின்வாங்க. இது ஃபர்ஸ்ட் பர்சன். இது செகண்ட் பர்சன் வந்து பார்த்தோம்னா ஒசோத்ரோஸ். இது வந்து யூ, அதாவது ஒருத்தருக்கு மேலே 2 பேர் 3 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள பார்த்து நேராக நம்ம குறிப்பிட்டு வந்து நீங்கள் அப்படின்றோம்ல, அதுதான் ஒசோத்ரோஸ். சில கண்ட்ரீஸில் வந்து வெறும் ஓஸ் மட்டும் சொல்லுவாங்க, விஓஎஸ், ஓஸ் மட்டும் சொல்லுவாங்க, ஓசோத்ரோஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. சில கண்ட்ரீஸில் வந்து ஓசோத்ரோஸ் அப்படின்வாங்க.
இது வந்து செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் எய்யோஸ், அந்த ஆண்கள். நம்ம மூணாவது பர்சன் குறிப்பிடுவோம்ல, அந்த ஆண்கள், ஆண்களை குறிக்கிறது. அவர்கள், அவர்கள்னா ஒரு குரூப் ஆஃப் வந்து ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்கள சொல்கிறது வந்து எய்யோஸ். அடுத்தது வந்து எய்யாஸ். எய்யாஸ்னா குரூப் ஆஃப் லேடிஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து நம்ம எய்யா சொல்லுவோம். அடுத்தது வந்து உஸ்தேதேஸ். உஸ்தேதேஸ்னா ஒரு குரூப்பாக பெரியவங்களை பொதுவாக காமனாக ஸ்பானிஷில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவன் அந்த ஆளுங்க அந்த பொம்பளைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, மரியாதையாக சொல்லுவாங்க உஸ்தேதேஸ் அவங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இது வந்து தேர்ட் பர்சன். ஸோ இதை ரீகால் பண்ணிக்கோங்க, இது மைண்டில் வச்சுக்கோங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் பர்சன் யோ நான், தூ நீ, எல் எய்யா, உஸ்தேத் அவன் அவள் அவர். இந்த பக்கம் ப்ளூரல் பண்பைக்கு வாங்க. நொசோத்ரோஸ் நாம், ஒசோத்ரோஸ் நீங்கள் அனைவரும், நீங்க அனைவரும், நீன்னு சொல்லலாம், நீ அனைவரும். நொசோத்ரோஸ் ஏயோஸ் அவர்கள் அந்த ஆண்கள், எய்யாஸ் அந்த பெண்கள், உஸ்தேதேஸ் பொதுவா அவர்கள் எல்லாம், அந்த மாதிரி உஸ்தேதேஸ். இந்த சார்ட்டை மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. பின்னாடி வரப்போகிற சார்ட்டு இதே மாதிரி சிமிலராக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் த டே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கேள்விகள் பற்றி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கோமோ, கோமோ இங்கே பாருங்கள் ஆக்சென்ட் மார்க் இருக்குது ஓக்கு மேலே, அதை அழுத்தி சொல்லணும். கோமோ அப்படின்னா ஹவ் எப்படி. கோமோ ஹவ். கே QUE போட்டிருக்கேன், ஆனால் சிம்பிளாக நான் கே அப்படின்றேன். அப்படின்னா இது இந்த மாதிரி எழுத்து கே QUE வந்தாலே கே அப்படின்னு தான் சொல்லணும். கே சிம்பிளாக கே. கேனா வாட், என்னது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தோந்தே. தோந்தேனா வேர் எங்க. தோந்தே எங்க. பொர்க்கே. பொர்க்கே பாருங்க, கே வந்து QE வந்து கேன்னு மட்டும் தான் சொல்கிறேன். பொர்க்கே வாய் ஏன். பொர்க்கே ஏன். அடுத்தது குவாந்தோ. குவாந்தோன்னா வென் எப்போ. குவாந்தோ எப்போ. ஸோ ரீகால் பண்ணலாம். கோமோ எப்படி. ஹவ். கோமோ ஹவ் எப்படி. கே. கேன்னா என்ன. கே என்ன வாட். தோந்தே வேர் எங்க. தோந்தே எங்க. பொர்க்கே ஏன் எதுக்கு. பொர்க்கே ஏன் எதுக்கு. அந்தோ. குவாந்தோ எப்போ. வென். குவாந்தோ எப்போ. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஹோலா கோமோ ஸ்டாஸ். ஹோலா கோமோ ஸ்டார் அப்படின்னா ஹலோ ஹவ் ஆர் யூ. கோமோனா தெரியும், ஹவ் எப்படி இருக்கீங்க. ஹவ் எஸ்தாஸ். எஸ்தாஸ்ன்னு ஏஎஸ் எஸ்தா அப்படி எஸ்தாஸ் இதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம், எப்படி ஃபர்ஸ்ட் பர்சனை செகண்ட் பர்சனை குறிக்கிறதுன்னு இந்த ஒவ்வொரு வேர்ட்லேயும் வரும், உங்களுக்கு பின்னாடி பார்ப்போம். எஸ்தோய் பியன். ஐ எம் குட். ஐ எம் நைஸ். நான் நல்லா இருக்கேன். எஸ்தோய் பியன். பியன். ¿Dónde estás? Where are you? எங்க இருக்க. ¿Dónde estás? எங்க இருக்க. Where are you? ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகேப் பண்ணுவோம். Hola, ¿cómo estás? ஹலோ எப்படி இருக்க. How are you?
Estoy bien. I am fine. நான் நல்லா இருக்கேன். ¿Dónde estás? Where are you? எங்க இருக்க? ¿Dónde estás? எங்க இருக்க? ஓகே, இன்னைக்கு லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுவோம். யாராவது ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கிறதுன்றது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்றது கரெக்டாக இருக்கும். அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வரப்போகிற ஸ்லைடுங்களாம் ஈஸியாக இருக்கும். மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.